காஃபிக்கு பதிலாக காலையிலையோ அல்லது ஈவினிங்கோ ஏதாவது ஒரு வேளை இந்த டீ நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடம்பு அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக மன அழுத்தம் இல்லாமல் ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி நல்லா சூப்பராக புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு டீங்க அது. உடம்பு சோர்வாக இருக்கும் பொழுது, டென்ஷனாக இருக்கும் பொழுது, தலை வலிக்கும் பொழுது இந்த டீ குடிச்சிங்கன்னா இன்ஸ்டண்ட்டான ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி இந்த டீ குடிக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய சளியெல்லாம் கரைச்சி வெளியேற்றக்கூடியதாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இதில் 3 அல்லது 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாகி கொதி வர ஆரம்பிக்கும் பொழுது இதில் ஒரே ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை துண்டு சேர்த்துக்கலாம். பட்டை சேர்க்கறதுனால உடம்பு வந்து சோர்வாக இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டான ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அடுத்தது இது கூட துருவி வச்சிருக்க இஞ்சி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி நம்ம செரிமான சக்தியை தூண்டக்கூடியதாக இருக்குது. ஏதாவது நம்ம சாப்பிட்டுட்டு சரியாக டைஜஷன் ஆகலைன்னா கூட அதனால் ஏற்படக்கூடிய மந்தத்தை கூட இது சரி செய்யக்கூடியதாக இருக்குது. அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் அல்லது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டீ தூள் சேர்த்துக்கலாம். கூடவே இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி ஏதாவது நேச்சுரலான இனிப்பு சேர்த்துக்கோங்க. தேன் சேர்க்குற மாதிரி இருந்தால் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டினதுக்கப்புறமா இளம் சூட்டில் இருக்கும் போது சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆரோக்கியமான ஒரு மூலிகை தான் சேர்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி, ஓமவல்லின்னு கூட சொல்லுவாங்க. ஸ்பெஷலாக இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா சளியை முறிக்கக்கூடிய மருத்துவ குணம் கொண்டதாக இருக்குது. அதே மாதிரியே நம்ம உடம்பு ரொம்பவே சோர்வாக இருக்கும் பொழுது இது இன்ஸ்டண்ட்டான புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணுது. கற்பூரவள்ளி, ஓமவல்லின்னு சொல்லக்கூடிய இந்த செடி நம்ம எல்லார் வீடுகள்லையுமே கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு செடிங்க. இதை டெய்லியும் நம்ம காலையில் ஒரே ஒரு இலை மட்டும் பறித்து நல்லா கழுவிட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புல சளி எதுவுமே சேராது. எங்கள் வீட்டில் இந்த செடி எப்போதுமே இருக்கும். குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிட்டா கூட குழந்தைங்களே பறித்து கழுவிட்டு சாப்பிட்டுடுவாங்க. சளி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே சரியாக போயிடும். இந்த செடி நிறைய வீடுகளில் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டிலலாம் இருந்துச்சுன்னா இந்த செடி நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்துவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதில் பலவிதமான ரெசிபிஸ் கூட செய்வேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் கூட அப்லோட் பண்ணுறேன், வேணும்னா கேளுங்க. இப்போ இதை 2-3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த டீயை நம்ம 2 விதமாக எடுத்துக்கலாம். நமக்கு சளி பிரச்சனை இருக்குது, அதுக்காக இந்த டீ குடிக்கிறோம் அப்படின்னா இதை நம்ம இப்படியே குடிச்சிக்கலாம். இதுவே சளியெல்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு புத்துணர்ச்சிக்காக குடிக்கிறீங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறு சேர்த்து குடிக்கும்பொழுது லைட்டான ஒரு புளிப்பு சுவையோடு குடிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். குடித்த உடனே நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எனக்கு நார்மலாக பாலில் டீ போட்டு குடிக்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். டீ பைத்தியங்கள் எல்லாருக்குமே அது நல்லாவே தெரியும். எனக்கும் அந்த மாதிரி டீ தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி டீ எப்போ நான் எடுப்பேன்னு சொன்னால் ரொம்ப வந்து தொண்டை கரக்கரன்னு இருக்கிறப்ப, தொண்டை வலி இருக்கிற மாதிரி இருக்கிறப்ப, அதே மாதிரி முக்கியமாக சளி பிடிச்சிருந்தா இந்த டீ குடிப்பேன். உடம்பு சோர்வாக இருக்கிறப்ப கூட இந்த டீ எடுத்துப்பேன். நல்ல சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட்டான ரிலீஃப் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.